உலகின் சில நாடுகளில் கொரோனா மீண்டும் பரவத் தொடங்கி இருக்கிறது என்ற தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சிங்கப்பூர் மற்றும் தாய்லாந்து, ஹாங்காங் போன்ற நாடுகளில் இதன் பரவல் அதிகரித்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக இந்தியாவிலும் கொரோனா வந்துவிட்டதா என்ற கேள்வி பலருக்கும் எழுந்த சூழ்நிலையில் மத்திய அரசின் பொது சுகாதாரத்துறையினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தற்போதைய நிலவரப்படி 112 பேர் இந்தியாவில் இருப்பதாக, கொரோனா நோய்க்கு ஆளாகி இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. கடந்த ஒரு 7 நாட்களில் மட்டும் தமிழ்நாட்டில் 32 பேர் புதிதாக இந்த தொற்றுக்கு ஆளாகி இருப்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கான காரணங்கள் என்ன? கொரோனா வீரியமிக்கதாக இருக்குமா? இதனால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன என்பது குறித்து பேசுவதற்காக மருத்துவர் திரு அமலோற்பவநாதன் நம்மோடு இருக்கிறார். டாக்டர் வணக்கம். வணக்கம். திடீர்னு இந்த கொரோனா மீண்டும் பரவ தொடங்கி இருக்கு அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன டாக்டர்? இல்லை, கொரோனா மறுபடியும் அதிகமாகலாம் பரவலை. உங்களுக்கு நீங்கள் கொரோனா ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 2019 டிசம்பர் வாக்கில் வந்தது. 2-3 அலைகளாக உலகம் ஃபுல்லாக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க. சரியாக 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது மே மாதம் 2023 பெருந்தொற்று அறிவிப்பு வந்து உலக சுகாதார நிறுவனமே விலக்கிடுச்சு. அப்போதுலேருந்து அது பெருந்தொற்று இல்லை, ஆனால் டோட்டலாக போகலை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக கொஞ்சம் 2 கேஸு 3 கேஸு 5 கேஸு 10 கேஸுன்னு இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனால் பெருந்தொற்று போயிடுச்சு, பேண்டமிக் போயிட்டு அது எண்டமிக் ஆச்சுன்னு சொன்னாங்க. எண்டமிக்னா அப்பப்போ எப்போதாவது வரும், ஃப்ளூ வரா மாதிரி, ஜுரம் வரா மாதிரி அப்பப்போ கொஞ்சம் வந்து இருந்துட்டு. கொரோனா வந்து உலகத்தை விட்டு முழுக்க வழியில் கொஞ்சமாக இருக்குது. இப்போ இந்தியாவுக்கு வருவோம். இந்தியாவில் வந்து ரொம்ப குறைவான லெவலில் கேசஸ் இருந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் கொடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸே நீங்கள் முழுமையாக கவனிச்சிங்கன்னா தெரியும். போன வாரத்தில் தமிழ்நாட்டில் வந்து 34 புது கேஸ் வந்து இருக்குது. ஆனால் 32 நல்லாவே போயிடுச்சு உடனே இல்லையா? அதே மாதிரி மற்ற ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா கேரளாவில் 69 பாசிட்டிவ் வந்திருக்குது. மகாராஷ்டிராலையும் 44 கேஸ் பாசிட்டிவ் வந்திருக்கு. ஆகவே இந்த மாதிரி கொஞ்சம் கேஸ் பாசிட்டிவ் வரதை கண்டு நம்ம வந்து பயப்படக்கூடாது. ஏன்னா இந்த வேரியண்ட் வந்து இந்தியாவில் முக்கியமான வேரியண்ட் பார்த்தீங்கன்னா LP.8.1 என்ற ஒரு வைரஸ் தான் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 1 பங்கு வந்து அந்த வேரியண்ட் வைரஸ் தான் வருது. அதனுடைய தன்மையர் வந்து ரொம்ப மைல்டாக இருக்குன்னு தான் உலக சுகாதார நிறுவனமே சொல்லுது. ப்ளஸ் நீங்கள் வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்னா நீங்கள் வந்து உலக சுகாதார நிறுவனம் தான் போய் பார்க்கணும். இப்போ நீங்கள் குளோபல் கான்டெக்ட் பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக எடுத்து 100 பேரை டெஸ்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ பேருக்கு பாசிட்டிவ் வருதுன்னா 3.2 விழுக்காடு வருது. ஆனால் இதே சவுத் ஈஸ்ட் ஏஷியா, நம்ம இந்தியாலாம் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா 0.38 தான் வருது. 1% கூட பாசிட்டிவ் இல்லை, மிக மிக குறைவாக இருக்குது. டெத் ரேட் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்து 0வா இருக்குது. நான் சொன்ன வேர்ல்டு ஆவரேஜே 3.2, ஆனால் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் 0.38 தான் இருக்குது பாசிட்டிவிட்டி. பாசிட்டிவிட்டி எந்த இடத்துல அதிகமாக இருக்குன்னா மத்திய தரைக்கடல் ஏரியாவில், மெடிட்ரேனியன், ஈஸ்டர்ன் மெடிட்ரேனியன் ஏரியாவில் கொஞ்சம் பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்குது, 18% இருக்குது. அது கூட எந்த நாடுகள்னு எடுத்திங்கன்னா வெஸ்ட் ஆஃப்ரிக்கா, சென்ட்ரல் அமெரிக்கா, கரீபியன், கிழக்கு ஐரோப்பா, தென்மேற்கு ஐரோப்பா, மேற்கு ஆசியா, இந்த மாதிரி இடங்கள்ல கொஞ்சம் அதிகமாக இருக்குது. தவிர இந்தியாவில் வந்து அதிகமாகவே இல்லை. டெத் ரேட் ரொம்ப கம்மி. பாம்பேல ஒரு 15 கேஸ் ஒரே சமயத்தில் KEM ஹாஸ்பிட்டலில் வந்திருக்குது. அந்த 15 நல்லா போயிடுச்சு, எல்லாமே மைல்டு கேஸு. வேற ஒரு 2 கேஸ் இறந்துருக்காங்க, ஆனால் அவங்க வேற வியாதிகளால் இறந்துருக்காங்கன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆகவே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கொரோனாவை பற்றி பயப்படாதீங்க. கொரோனா வந்து ஒரு ஃப்ளூ மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அப்பப்போ வரும் போகும், அதனால் இறப்பு சதவீதம்லாம் ஒன்றும் இல்லை, பயப்படவே வேண்டாம். இந்தியா விட்டு முழுமையாக கொரோனா இன்னும் போகலை அப்படிங்கிறத குறிப்பிட்டீங்க. ஆனால் முன்னாடி மாதிரி ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகலைல்ல, அதுக்கான காரணம் என்ன சார்? இந்தியா விட்டு இல்லை, அது உலகத்தை விட்ட போகலை. அது எல்லா நாடுகளையும் கொஞ்சம் இருக்கும். இந்த வைரஸினுடைய தன்மை அப்படி தான். அதனுடைய வீரியம் போயிட்ட பிறகு மழை விட்டாலும் தூரல் விடலன்ற மாதிரி கொஞ்சம் அங்கங்கே இருந்துட்டு இருக்கும். வைரஸ்க்கு வந்து அழிவே கிடையாது. அது உலகம் துவங்கியதுலேருந்து நம்மளோட இருந்துட்டு இருக்குது. சில சமயங்களில் அது வந்து ஆக்டிவ் ஆகும், பல சமயங்களில் அது வந்து பாசிவாக தான் இருக்கும். ஆகவே நம்ம இந்த மாதிரி ஒரு சில 2-3 கேஸ் வர்றதை கண்டு நம்ம பயப்படக்கூடாது. கொரோனா மட்டும் இல்லை, பல வைரஸ் வியாதிகள் வந்து இந்த மழை காலங்களில் நம்மளை அதிகமாக தாக்கும். முக்கியமாக இந்த உலகம் வெப்பமயமாக்குதல் காரணங்கள்னால வைரஸினுடைய இன்ஃபெக்டிவ் பிஹேவியரே மாறி போச்சு.
முன்னெல்லாம் மழை காலத்தில் தான் ஃப்ளூ வரும் அப்படின்னு சொல்லுவோம், ரொம்ப பனி பெஞ்சா ஃப்ளூ வரும். இப்போ அப்படி இல்லை, வருடம் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃப்ளூ அல்லது ஃப்ளூ லைக் கேசஸ் வந்து வருடம் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இதை கண்டு யாருமே பயப்பட தேவையில்லை. இந்த புதிதாக வரக்கூடிய இந்த கொரோனாவை வந்து என்ன டைப் சார், இதோட பாதிப்பு எப்படி இருக்கும், இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து நார்மலாக ஹாஸ்பிட்டல் போகணுமா இல்லை நாமளே ஏதாவது மெடிசன் வாங்கி சாப்பிட்டுக்கலாமா? நான் சொன்ன மாதிரி 2 வேரியண்ட் தான் இப்போது இந்தியாவில் இருக்குது. ஒன்று பேர் வந்து JN1, ரெண்டாவது வந்து LP8.1. இது 2 தான் இருக்குது. 2மே மைல்டு தான் சொல்கிறாங்க. இதை கண்டு நாம் பெருசாக பயப்பட தேவையில்லை. பொதுவாக வந்து வயதானவர்கள், இணை நோய் உள்ளவர்கள், புற்றுநோய் உள்ளவர்கள், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டு அதனால் இம்யூனோ சப்ரஷன் மருந்துகள் சாப்பிட்றவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து தொற்று நோயினுடைய சதவீதம் அதிகம். இவர்கள் வந்து ஒன்று ஜன நெரிசல் அதிகமுள்ள இடங்களுக்கு போவதை தவிர்க்க வேண்டும். அப்படி முடியாத சமயத்தில் போக நேரிட்டால் மாஸ்க் போட்டுக்கொண்டு போவது நல்லது. ப்ளஸ் அந்த யூஷுவல் ப்ரிகாஷன்ஸ், ஃப்ரீக்வெண்ட் ஹேண்ட் வாஷிங், சோஷியல் டிஸ்டன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணுறது, இது செய்தாலே வந்து கிட்டத்தட்ட 90 விழுக்காடு கொரோனா அல்ல எந்த வைரஸ்லேருந்தும் நம்ம தப்பிச்சிக்கலாம். இல்லை வீட்டுக்குள்ளேயே மாஸ்க் போட வேண்டிய தேவை இருக்குமா? அதெல்லாம் இன்னும் தேவையில்லை, கண்டிப்பாக தேவையில்லை. வீட்டுக்குள்ளெல்லாம் மாஸ்கே தேவையில்லை. ரொம்ப ஜன நெரிச்சல் அதிகமாக இருக்கிற இடங்களில், க்ளோஸ்டு டோரில், சினிமா தியேட்டர் மாதிரி இடங்களில் போகும்போது அதுவும் எல்லாருக்கும் தேவையில்லை. இந்த மாதிரி நோய்கள் உள்ளவர்கள் ப்ளஸ் ஏற்கனவே அவங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அந்த இன்ஃபெக்ஷன் மற்றவங்களுக்கு பரவாமல் இருக்கிறதுக்காக போட்டுக்கிறது நல்லது. மற்றபடி ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கோ சாதாரண இளைஞர்கள் இளம் பெண்களுக்கோ வீட்டுக்குள்ளே இருக்கும் போதோ கண்டிப்பாக மாஸ்க் தேவையில்லை. அப்போ இனிமே வந்து கொரோனாவை பற்றி யாருமே பயப்பட வேண்டாம், ஒரு பேனிக் வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு பக்கம் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு பயம் இருக்குது. ஏன்னா அது ஏற்கனவே கடந்த முறை இருந்த ஒரு அனுபவத்தினால இனிமேல் கொரோனா பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறது தான் உங்களோட அட்வைஸ். கண்டிப்பாக நீங்கள் கொரோனாவை கண்டு இனிமேல் பயப்பட வேண்டிய காலமெல்லாம் மலையேறிடுச்சு. கொரோனாவை கண்டு பயப்படாதீங்க, முதலாவது. ரெண்டாவது, ஒரு சில சமயத்தில் இந்த மாதிரி இந்த 5 கேஸு 10 கேஸ் 20 கேஸ் வர்றதை கண்டு பயப்படாதீங்க. அது அதனுடைய நேச்சர். அப்படி ஒரு 20 வாரம் போகும், 10 வாரம் போகும். உங்களுக்கு எப்போதுமே சரியான இன்ஃபர்மேஷன் வேணும்னா WHO வெப்சைட் போய் பாருங்க, அல்லது இந்திய அரசாங்கத்தினுடைய வெப்சைட் போய் பாருங்க, அல்லது தமிழ்நாடு அரசனுடைய வெப்சைட் போய் பாருங்க. ஏதாவது இருந்தால் தமிழ்நாடு அரசு நமக்கு சொல்ல போகுது. ஆகவே இதை மட்டும் நீங்கள் பாருங்க. கண்ட நியூஸை கண்டு பொருளையை கண்டு நீங்கள் பயப்படவே வேண்டாம். எல்லாருக்குமே இன்னமும் இந்த கேள்வி மட்டும் மனசுலேருந்து மாறவே இல்லை சார். அதாவது அந்த கொரோனாக்காக வேக்சின் போட்டோம்ல, இந்த தடுப்பூசி போட்டதுனால நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது, அதனால இறந்துட்டாங்க அப்படிங்கிறது அது இன்னமும் ஒரு விடை தெரியாமல் தான் இருந்திருக்கு. இல்லை, நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன், இந்த வேக்சின்க மார்க்கெட்டில் வந்தப்பவே WHO அப்பவே அவங்க ஒரு டைரக்ஷன் கொடுத்தாங்க. அந்த எனக்கு விழுக்காடு மறந்துடுச்சு, 1-2 விழுக்காடுக்கும் வந்து ஹார்ட் த்ராம்போசிஸ், ஹார்ட் வெசல்ஸில் த்ராம்போசிஸ் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன என்று அப்படியே சொன்னாங்க. 100ல் ஒருத்தருக்கும் 2 பேருக்கும் வரக்கூடிய சான்சஸ் ஒன்று சொன்னாங்க. 100ல் 1ன்னும் போது நீங்கள் கோடிக்கணக்கானவங்களை போட்டிங்கன்னு வைங்க, அப்போ உங்களுக்கு எண்ணிக்கை நிறைய தெரியும். 100 பேருக்கு வந்திருக்குது, 200 பேருக்கு வந்திருக்குன்னு. ஆனால் ஆக்சுவல் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அது 100க்கு ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ வரும். இந்த மாதிரி வேக்சின் ரியாக்ஷன் வந்து எல்லா வேக்சினுக்கும் வேறு வேறு ரியாக்ஷன் வரும். ரியாக்ஷன் இல்லாத வேக்சினே இல்லை, ரியாக்ஷன் இல்லாத மருந்துகளே இல்லை. எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல எஃபெக்ட் இருக்கும், கெட்ட எஃபெக்ட் இருக்கும். இந்த கெட்ட எஃபெக்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, பெனிஃபிட் நிறைய இருக்கிறதுனால நம்ம எடுத்துக்கிறோம். வேக்சினில் வந்து 99.9% ஒன்றும் வராது. இந்த 0.1%, 2%, 3% வருது பாருங்கள், இது வந்து தவிர்க்கவே முடியாது. அதே மாதிரி காமனாக நிறைய பேர் சொல்கிறதையும் கேட்க முடியுது. வழக்கமாக ஒரு 2 மாதம் 3 மாதம் ஒரு வாட்டி எனக்கு காய்ச்சல் சளி வந்து 4 நாள் படுத்துப்பேன். இந்த வேக்சின் போட்டதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக எனக்கு காய்ச்சலே வரல, சளி தொல்லை இல்லை அப்படின்னு. இது வந்து உடம்புக்கு நல்லதா இல்லை கெடுதலாங்கன்னு கேட்கல. இல்லை, இது வந்து சப்ஜெக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி எதுவும் மெடிக்கலாக ப்ரூவ் பண்ணல. ஆனால் கொரோனாக்கு அப்புறம் அந்த லாங் கோவிட்ன்றது ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது கொரோனா வந்து நல்லாயிட்ட பிறகும் கிட்டத்தட்ட 16லேருந்து 20 விழுக்காடு மக்களுக்கு வந்து ஜாயிண்ட் பெயின்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது, தசையில் பெயின்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது, சிலர்களுக்கு வந்து மூச்சு விட்டுறதுல சிரமம் இருந்துக்கிட்டே இருக்குது. இது கிட்டத்தட்ட 6 மாதம் முதல் 1 வருடம் கூட இருக்குது. இது லாங் கோவிட்னு சொல்லுவாங்க. இது வந்து கொரோனா வந்து பாதித்தவங்களில் ஒரு 20%க்கு இது இருக்குது.